வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். கோவையின் வலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச்சை நாங்க தொடங்கி இருக்கோம். 2023ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆவணம் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் 2023 பிப்ரவரி 25 நடக்க போது. அந்த தேர்வுக்கு என்னெல்லாம் ரகசியங்கள் சொல்ல முடியுமோ, எப்படியெல்லாம் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியுங்கிற ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி. என்ன சார் கேள்வி அப்படின்னா, மாணவர்கள் என்னிடம் கேட்ட கேள்வியை நான் அதை எழுதி அதுக்கான விடையை நான் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்களா சார் அப்படின்னா, ஒரு சந்தேகம். என்ன சார் சந்தேகம் அப்படின்னா, இங்க பாருங்க, தமிழ்ல எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா? இப்ப கேக்குறாங்க சார், நான் தமிழ் மீடியம்ல எழுதுனேன், என்னால குரூப் 2 பாஸ் பண்ண முடியுமா? அதிக மதிப்பெண் பெற முடியுமா? நிறைய பேர் என்னை குழப்புறாங்க சார். எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை தீர்க்கிறது தான் இந்த வீடியோனுடைய முழுமையான நோக்கம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல என்ன மீடியம்ல எழுதுறோம் அப்படிங்கறதே டவுட் கிடையாது. எதுல வேணா எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம்ல எழுதுங்க அல்லது தமிழ் மீடியம்ல எழுதுங்க. ஆனா ஒரு சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தெரிஞ்சிடும். அது என்னலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய தப்பு என்ன? வாக்கியத்தை முடிக்காமல் விடுவது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் முதல்வன் திட்டம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பசங்க தமிழ்ல எழுதும் போது பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் தொடங்கிய அப்படின்னுவாங்க. அதாவது அந்த வாக்கியம் முடிவடையில, தொடங்கியது அல்லது தொடங்கப்பட்டது அல்லது தொடங்கப்படும், அதெல்லாம் இல்ல, தொடங்கிய. ஏன்னா தமிழ்ல முடிக்கும் போது தொடங்கிய அப்படின்னா அது முடியல, அந்த வாக்கியம் முடிய மாட்டேங்குது. ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது நிறைவடையணும், பினிஷ் ஆகணும், அர்த்தத்தை கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் சிக்கல் முதல்ல. சோ வாக்கியத்தை முழுமையா கம்ப்ளீட் பண்ணணும், நிறைவடையணும் அந்த வாக்கியம். தொடங்கியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப பாருங்க மா அப்படின்னு நான் இருக்கேன்னா மக்களே மரணம் மா அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு என்ன, அது என்ன வார்த்தை போடுவீங்க? இப்ப தொடங்கிய, தொடங்கிய அப்படின்னா எப்ப தொடங்கியச்சா, தொடங்கலையா, தொடங்க போகுதா? இந்த குடுப்பம் இல்ல அப்படின்னா நீ பணம் கொடுக்க போறியா, கொடுத்துட்டியா, கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா, எதுவுமே நமக்கு தெரியாது. குடுப்பம் இல்ல அப்படின்னா என்ன செய்ய போற தெரியல. அப்படி அப்படி அந்த மாதிரி வாக்கியத்தை முடிவடையாம நிறுத்தினீங்கன்னா மார்க் வரும். அது தமிழோ இங்கிலீஷோ. முக்கியமா தமிழ்ல பார்க்கும்போது வாக்கியத்தை முடிக்க வேண்டும். சரிங்களா? இது முதல். ரெண்டாவது பாருங்கன்னா, நீண்ட வாக்கியமாக எழுதாமல் சிறு வாக்கியமாக எழுதுதல். சிறு வாக்கியம்னா அப்ப அர்த்தம் மாறலாமா சார்? நம்ம பசங்க உடனே கேட்பாங்க, அர்த்தம் மாறலாம். அர்த்தத்தை மாத்தவே சொல்லல. லாங்கா எழுதுறதுக்கு பதிலா அர்த்தத்தோட ஷார்ட்டா எழுதும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீள 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 வாக்கியமாக எழுதாமல் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதும். சின்ன வாக்கியம், ஸ்மால் சென்டென்ஸ்ல முடிக்கிறது. ஒரு இவ்வளவு பெரிய வாக்கியம் இருக்கு, அதை கட் ஷார்ட் பண்ணி 4 வார்த்தையில சொல்லணும். அதே அர்த்தம் 4 வார்த்தையில நீங்க வந்து சொல்லணும். சரிங்களா? அடுத்து என்ன சார் பார்க்கலாம்? பேராகிராஃபா எழுதாம பாயிண்ட் போட்டு எழுதலாம், அல்லது சப்ஹெட்டிங் போட்டு எழுதலாம். நான் சொல்றது பேராகிராஃபா எழுதிட்டு வராம ஒரு சப்ஹெட்டிங் போடலாம், அல்லது பாயிண்ட் போட்டு நோட் பண்ணிக்கலாம். இங்க இந்த பாயிண்ட் இருக்கு, 4th பாயிண்ட் இருக்கு, 5th பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? பிரசன்டேஷன் ஸ்ட்ரோக்ஸ். அதான் சார் பிரசன்டேஷன் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குன்னு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜூம் பண்ணி நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்ட உங்களுக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கேன். வலிமை அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுதான் அந்த ஸ்ட்ரோக்ஸ். நான் எழுதுறது தெரிஞ்சா போதும். இது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எழுதும் பொழுது உருளை வடிவத்தில், உருளை வடிவம் இந்த வடிவம் இது தெரியணும். உருளை அப்படின்னு தெரிஞ்சா போதும், வலிமை தெரிஞ்சா போதும். அதான் அந்த ஸ்ட்ரோக்ஸ். இது வந்து முதல் பேஜ்ல ஆரம்பிச்சு கடைசி பேஜ் வரைக்கும் ஒரே மாதிரி, ஒரே சீரா இருக்கும், அவ்வளவுதான் ஸ்ட்ரோக்ஸ். அது வந்து இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, தமிழ்ல எழுதினாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து இன்க்ளூட் டயகிராம் அண்ட் ஃப்ளோ சார்ட். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஹைலைட் பண்ணி காட்டுங்க, பாக்ஸ் பண்ணி காட்டுங்க, அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்.
தமிழ் மீடியம்ல எழுதும் பொழுதும் நீங்க வந்து டயக்ராம் ஆட் பண்ணலாம், ஃப்ளோ சார்ட் போடலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம், அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய மதிப்பெண் தன்னை போல மேல போயிடும். 58,000 பேர் இருக்கக்கூடிய நீங்கள் 5,400 பேருக்கு போயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு பக்கத்திற்கு 3 முதல் 4 சப்ஹெட்டிங்கோட இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, இப்போ ஒரு பேஜ்ல 27 லைன் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 27 லைன் இருக்கு அப்படின்னா 4 சப்ஹெட்டிங் போட்டீங்க அப்படின்னா அதுல 8 லைன் காலியாயிரும். ஏன்னா சப்ஹெட்டிங்க்கு ஒரு லைன் போயிடும், கீழே ஒரு லைன் விட்டுரும், அப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கும். 8 லைன். அப்போ பேலன்ஸ் 4 சப்ஹெட்டிங் இருக்கு. ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கும் 4 லைன், 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது 2 லைனுக்கு மிகாம இருக்கும். கரெக்டா வந்துச்சா? 4 16 லைன் வேலை முடிச்சு. 27 லைன்ல 24 லைன் காலி. தன்னை போல மார்க் வந்துடும். ஒரு 15 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனோட 7 சப்ஹெட்டிங், இந்தாப்பா 13 மார்க்கும் கொடுத்துருவாங்க. ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி எழுதணும்? இப்போ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். வலிமை டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய அல்லது வலிமை ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு துணிவு நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்கோம்னா, கையால எழுதி கொடுக்குறோம். இத்தனை லைன் எழுதினா போதும், இப்படி எழுதினா போதும், இந்த ஸ்ட்ரோக்ஸ்ல எழுதினா போதும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ல இருக்கு. ஏன் நோட்ஸ் வாங்க சொல்றோம், ஏன் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்க சொல்றோம்? இதான் ரீசன். நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தேடி 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 கத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய வெற்றி அடைய முடியும். இப்ப நேத்தோ வாரிஸ் ட்ரெயிலெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல சொல்ற மாதிரிதான், அன்போ அடியோ ஒரு தடவை திருப்பி கொடுத்தா 3 மடங்கா திருப்பி கொடுப்போம். நீங்க ஒரு டைம் என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை குரூப் 1 ஆபீசர் ஆக்க வேண்டிய பொறுப்பு எங்களோட. நீ குரூப் 4 ஆசைப்பட்டு வருவ, உன்னை 3 மடங்கு உயர்த்தி குரூப் 1 உடைய உட்கார வச்சோம். நாங்களும் வாரிசு மாதிரிதான். உன்னுடைய வாரிசை அரசு வேலையில் உட்கார வைப்போம். அதுதான் எங்களுடைய வேலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்க ப்ரொஃபைல்ல ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.